ஆ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோழி குஞ்சு பொரிச்சிருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, இந்த கூண்டில் வந்து முன்னே சேவலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு 3 மாதம் 4 மாதம் குஞ்சுமே போட்டு வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த பொடி பொடி குஞ்சுகளை எடுத்து இறக்கி விடலான்னு இறக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வழியாக இந்த நெர்ஸ் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஜ் வழியாக என்னதுன்னா, இந்த பொடி குஞ்சுங்க பிறந்த குஞ்சுங்க வெளியே வந்துடுது. இதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட்டு பேட்ச் எனக்கு குஞ்சு இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 3 குஞ்சு மிஸ் ஆச்சு. எப்படி மிஸ் ஆச்சு நானும் இப்படியே தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில் இந்த வாட்டி நான் கோழி குஞ்சு விடும்போது கூடியே இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த வழியாக கோழி குஞ்சு வெளியே வந்து அந்த டைமில் காக்காவோ கீரியோ பிடிச்சிட்டு போயிடுது. ஸோ அந்த தப்பு இந்த வாட்டி நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேஜில் இப்படி திருப்பி வச்சு பேக் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மெர்ஸ் இருக்கு. இந்த மெர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ச் ஒரு அடிக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு இப்படி கட்டிட்டோம்னா முடிஞ்ச அளவு இந்த பொடி குஞ்சு இங்கே எதுவுமே வெளியே வர்றதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. 100% வராது. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு குஞ்சு இழப்புலேருந்து நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா அந்த கிளிமூக்கிலே மிகப்பெரிய ஒரு சவால் இந்த குஞ்சுகளை காப்பாற்றி கொண்டு வரது தான். நோயால் போகிறத விட இந்த இயற்கையால் போகிறது ஒரு பக்கம், நோயால் போகிறது ஒரு பக்கம். எந்தெந்த இழப்புலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த இழப்பை நம்ம தவிர்த்தா தான் நம்ம ஓரளவுக்கு இந்த கிளிமூக்கு கோழியில் நம்ம ஓரளவுக்கு வளர முடியும். ஏன்னா குஞ்சு மேலாண்மைன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஒரு வருமானம் தர்றதும் சரி, நமக்கு நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் சரி, குஞ்சுங்க தான் மெயின். குஞ்சுங்களை பாதுகாப்பாக வளர்த்துட்டாலே நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துடலாம். இதுதான் இன்றைக்கான பதிவு. இன்றைக்கி லீவில் இருந்தேன். சரி, லீவில் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மாற்றி நீங்கள் குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் தெரியாமல் விட்டுட்டேன். இந்த டைம் எதுவும் பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வேலையை செய்கிறேன் நான். அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்ச் பிறந்த குஞ்சுங்களுக்கு எஃப்என் போட்டாச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐபிடி போடணும். இன்றைக்கி ஐபிடி போகும்போது அது ஒரு தகவலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கான பதிவு தான். நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.